சென்னையில் வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்களில் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற வருபவர்களின் கையில் மை வைக்கும் பணி இதுவரை தொடங்கவில்லை. இதுகுறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், சென்னையில தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற வருபவர்கள் கையில மை வைக்கும் பணி எப்போது தொடங்கும்? அதாவது நாம் தற்போது சென்னை தலைமை தபால் அலுவலகம், அதாவது அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் உங்களுக்கு அந்த காட்சிகளை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இங்க வர்றவங்களுக்கு இயல்பாகவே வழக்கம் போல பணம் என்பது பரிவர்த்தனை செய்யப்படுகிறது. அவர்களுக்கு மை எதுவும் வைக்கப்படுவதில்லை. குறிப்பாக இந்த மை வைக்கிறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் பழைய நோட்டுகளை கொடுத்துவிட்டு புதிய நோட்டுகளை பெறுவதற்கு மட்டும்தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக ஏடிஎம் வருபவர்களுக்கு அது போன்ற கிடையாது. அதே போல டெபாசிட் செய்பவர்களுக்கு மை வைப்பது கிடையாது. அந்த அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய தலைமை தபால் நிலைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது 11 மணிக்கு தங்களுக்கு மை வந்து சேர இருப்பதாகவும், அதற்கு பிறகு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே மை வைக்க இருப்பதாகவும், அதற்கு முன்பு வரை யாருக்கும் மை வைப்பதில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். வேதவள்ளி.